இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவன் நமக்கு அருட்கொடைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நாம் அவரை அறிந்து கொள்கிற மன பாங்கையும் அறிவையும் கொடுத்திருக்கிறார் என்றும், படைப்பு பொருட்களை வணங்காமல் படைத்தவரை அறிந்து கொண்டு அவரை நாம் வணங்கி அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை நாம் செலுத்த வேண்டும் என்றும், அதன் மூலமாக நாம் ஆண்டவரின் அருளை பெறுவோம் என்றும் தெல்லம் தெளிவாக விளக்குகிறது முதல் வாசகம். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், நோவாவின் காலத்திலும் லோத்துவின் காலத்திலும் இறைவன் எவ்வாறு அவருக்கு எதிராக செயல்பட்ட மக்களை தண்டித்தார் என்றும், நாமும் இறைவனின் அருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது நற்செய்தி வாசகம். இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா திறமைகளையும் அறிவையும் பயன்படுத்தி உம்மை அறிந்து கொண்டு நல்வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவியருளும். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் ஆனார்கள். கண்ணுக்கு புலப்படும் பொருட்களை பார்த்து அதை கடவுள் என்று வணங்கக்கூடாது என்றும், படைத்தவரை அவருடைய மேன்மையை நாம் அறிந்து கொண்டு அவருக்கு ஏற்றவர்களாக அவரை நம்பி அவரிடத்திலே ஜெபித்து நாம் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது முதல் வாசகம். எனவே ஆண்டவர் கொடுத்த அறிவையும் ஆண்டவர் படைத்த பொருட்களையும் நாம் பயன்படுத்தி படைத்தவரை வழிபட்டு படைத்தவர் கூறுவதை கேட்டு அதன்படி நடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோவாவின் காலத்தில் எவ்வாறு மக்கள் அவருக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்றும், அதனால் அவர்கள் எவ்வாறு தண்டிக்கப்பட்டார்கள் என்பதையும் விளக்கி கூறுகின்றார் இயேசு. மேலும் லோத்துவின் காலத்திலே எவ்வாறு சோதோம் குமாரோ அழிக்கப்பட்டது என்றும், இறைவனோடு நாம் இணைந்து ஜெபிக்கும் பொழுது வாழும் பொழுது நாம் எவ்வாறு இறை ஆசிரியில் இருப்போம் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது நற்செய்தி வாசகம். எனவே ஆண்டவர் கூறுவதை கேட்டு அதன்படி வாழ்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.